மீண்டும் பாவியாய் சமூகத்தில் வந்துள்ளேன். மீண்டும் சிலுவையில் உம்மை அறைந்திட்ட பாவினான் திரும்பி வருகிறேன். மனம் திரும்பி வருகிறேன். வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும். இதயத்தின் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும். வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும். இதயத்தின் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும். திரும்பி வருகிறேன். மனம் திரும்பி வருகிறேன். திரும்பி வருகிறேன். திரும்பி வருகிறேன். மனம் திரும்பி. ஆமென். வீட்டு ஆமென். அந்த ஒரு வரியை மட்டும். வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும். இதயத்தின் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும். திரும்பி வருகிறேன். மனம் திரும்பி. புரிஞ்சில்ல உங்களுக்கு? இந்த பாட்டு, இந்த சரணத்தை மட்டும் ஒரு 10 டைம். இப்போ அடுத்த பிரசங்கம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீ போகும்போது கூட அப்படியே இன்னைக்கு நைட்டு முழுக்க இந்த வார்த்தையை உச்சரிச்சு, வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும். இதயத்தின் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும். திரும்பி வருகிறேன். ப்ளீஸ் ஏசப்பா, உங்க இருதயத்துல எனக்குன்னு ஒரு இடம், எனக்குன்னு ஒரு பிளேஸ். என்னை உற்றாதீங்க ஆண்டவரே, என்னை உற்றாதீங்க ஆண்டவரே. கைய மேல உயர்த்தி, தகப்பனே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, இதோ இங்கே ஒரு கூட்டம், இதோ இந்த பட்டணத்துல ஒரு மிகப்பெரிய திரளான கூட்டம் உங்க வருகை தாமதிக்கும்னா தங்களுடைய கைகளிலே கோலை எடுத்துக்கொண்டு பெரிய அம்பரா துணியை கட்டி கொண்டு இதோ சத்துருடைய ராஜ்யங்களை விழத்தள்ளவும், சத்துருடைய சகல தந்திரங்களை அழிக்கவும் இதோ இங்கே ஒரு கூட்டம் எழும்பி கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தின் மேல் உம்முடைய அனாயிண்டிங், உம்முடைய வல்லமையை வைத்து ஒரு மிகப்பெரிய லீடர்ஷிப்பை உருவாக்குறதற்கு இன்றைக்கு எங்கள் மத்தியில நீ கடந்து வந்ததற்காய் இந்த கரங்களை தட்டி யாரெல்லாம் ஆமேன் என்று ஆமதிக்கிறார்களோ அத்தனை பேர் மேலையும், அத்தனை பிள்ளைகள் மேலையும், அத்தனை தம்பி தங்கச்சி மேலையும் கர்த்தருடைய தொடுதல், கர்த்தருடைய தொடுதல். இப்போ 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 மேடையில் நின்று அத்தனை போதகர்களும் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது, இயேசுவே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, இதோ 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 உங்களுக்காக ஒரு வல்லமையுள்ள பாத்திரம் இங்கே உண்டு. இதோ உங்களுக்காக பயன்படுகிற ஒரு பாத்திரம் உண்டு. இதோ உலகத்தை கலக்கிற பிள்ளை இங்கே உண்டு. இப்ப நீங்க கரத்துல எடுங்கப்பா, இப்ப கரத்துல எடுங்கப்பா, இப்ப கரத்துல எடுங்கப்பா, இப்ப கரத்துல எடுங்கப்பா. என் தங்கச்சிய கரத்துல எடுங்கப்பா, என் தம்பிய கரத்துல எடுங்கப்பா. உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி ஊற்றப்பட்டு வனாந்தரம் வேல்வெளியாய் மாற்றப்படுவது போல இப்போ கண்ணு ஆண்டவரே, இப்போ உடம்பு உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசுனுடைய விலையேற பெற்ற ரத்தம், ரத்தம் 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 ரத்தம், தங்கச்சி மேல ரத்தம், இயேசுனுடைய ரத்தம் இப்ப கழுவி என் பிள்ளைய சுத்திகரிக்கட்டும், சுத்திகரிக்கட்டும். இனி அந்த கண்ணு இச்சையை பார்க்க கூடாது, இனி அந்த சிந்தை இச்சையை யோசிக்க கூடாது. ஏசப்பா, ஏசப்பா, இப்பொழுது உம்முடைய வல்லமையை அனுப்புவீராக ராஜா. ஒரு உணர்வுள்ள ஆவியானவர், உணர்வுள்ள ஆவியானவர், உணர்வுள்ள ஆவியானவர் என் தங்கச்சியை தடுத்து நிறுத்தணும், என் தம்பியை தடுத்து நிறுத்தணும். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும். ஆண்டவரே, நீ வெட்கப்பட்டு போன இடத்துல உன் தலையை நிமிர பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தை என் பிள்ளை தலை மேல அப்படியே நிக்கணும். இதோ இந்த பிள்ளை உருப்பட மாட்டான், இந்த பொண்ணு ஒண்ணும் இல்லாம போகும், உன் குடும்பம் ஒண்ணும் இல்லாம போகும். எத்தனையோ பேர் சொன்னாங்கல்ல, அத்தனை பேருடைய கண்ணுக்கு முன்னாடியும் என் பிள்ளை ஒரு லீடரா, என் மக ஒரு லீடரா இருக்கிறத அவங்க கண்ணு பார்த்து பிரமிக்கிற அளவிற்கு கரங்களை தட்டும் போதே அப்படியே நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால
நல்ல கரங்களை மேல தட்டி ஆமென். ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. உங்க மகிமையினால நிரப்பினதற்காக நன்றி இயேசப்பா. இங்க இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் பெரிய ஞானவான்களாய் நிற்க போகிறதற்காக நன்றி இயேசப்பா. இவருடைய ஒவ்வொருத்தருடைய எதிர்காலமும் ரொம்ப ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசப்பா, எந்த விபத்துகளும் இந்த பிள்ளைகளை தொடக்கூடாது, எந்த வியாதியும் இந்த பிள்ளைகளை தொடக்கூடாது. எந்த இடத்துல போனாலும் நம்பர் 1 பெஸ்டா நிக்கணும் ஆண்டவரே. சத்துருவை ஜெயிக்கக்கூடிய அபிஷேகத்தை பிள்ளைங்க மேல வைக்கிறதற்காக நன்றி. இவங்க பாட்டு பாட ஆரம்பிச்சா ஆயிரக்கணக்கான பேர் மனம் திரும்பணும். இவங்க செய்தி கொடுக்க ஆரம்பிச்சா மரணத்திலிருந்து கூட நிறைய பேரை வெளியே எடுத்து கொண்டு வர்ற பவரை இப்ப என் பிள்ளைகளுக்கு கொடுங்க இயேசுப்பா. ஹalleluya. கைகளை உயர்த்தி இயேசுவே. சத்தமா 2வது விசை இயேசுவே. 3வது விசை சத்தமா இயேசுவே. 4வது விசை சத்தமா இயேசுவே. 5வது விசை சத்தமா இயேசுவே. 6வது விசை சத்தமா இயேசுவே. 7வது விசை வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் இயேசுவே. 8வது விசை சத்தமா இயேசுவே. 9வது விசை இயேசுவே. 10வது விசை கரங்களை தட்டி கொண்டு வாய்களை விரிவாய் திறந்து இயேசுவே, இயேசுவே. சத்தத்தை உயர்த்தி அபிஷேகிக்கட்டும், அபிஷேகிக்கட்டும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க, அப்படியே அனாயிண்டிங்காக ஜெபம் பண்ணுங்க.